ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்று சொல்லியிருக்கார், 95 வயது வரை உழைத்தவர் என் தந்தை அப்படின்னு. அவர் பிறந்தது 1974, இறந்தது 2018. ஆக அவர் வாழ்ந்ததே 94 வயசு. 95 வயசுன்னு ஒரு வருஷத்துக்கு பாசத்துடன் கூட்டி காண்பிக்கிறார் ஸ்டாலின். இருந்தது 94. 94 வயது வரை உழைத்தாரா? கணக்கு சொல்லணும்ல. நமக்கு யாராச்சும் பொய்யை சொல்லிட்டா சும்மா இருக்க முடியல. இது என்னப்பா அப்படி பொய் சொல்கிறாங்கன்னு. 95 வயசு, 94 வயசு தான் இருந்தார். அங்கே ஒரு வருஷம் இடிக்குதா? 94 வயசில் கடைசி 1.5 வருஷம் அவர் நினைவில்லாமல் அப்படியே இதாக தான் இருந்தார். அப்போ 94 1.5 வருஷத்தை கழிச்சிருங்க, அது 92 வயசு வருது. அப்போ 95 வயசு வரை உழைத்தாராங்கிறதுக்கு தான். சரி, 92 வயசு இருந்தார்னா 92 வயசு வரை உழைத்தாரா? 2006 2011 வரை அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது எனக்கு நல்லா தெரியும். கருணாநிதி வந்து ஸ்டாலினை துணை முதல்வராக போட்டார். அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் புதிதாக கட்டப்பட்ட சட்டமன்ற வளாகம் ஓமந்தூரார் இருக்க அங்கே போய் அங்கேயே உட்காந்துருப்பார். இந்த மீன்களுக்கெல்லாம் இற போடுவார். அங்கே டெய்லி எப்படி வேலை நடக்குதுன்னு பார்ப்பார். அவர் நான் அவ்வளோ உழைத்ததாக எனக்கு அப்போ தெரியல. 2002 2003 அவர் சக்கரை நாற்காலியில் உட்காந்து விட்டார். அவர் நடந்தது வந்து அதனால் 96 2001 வரை அவர் ஆட்சியில் இருந்தார்ல, அது வரைதான் அவர் வந்து ரொம்ப இதாக இருந்தார், சுறுசுறுப்பாக இருந்தார். ஆக 75 வயது வரை, 75 to 76 வரை தான் கருணாநிதி சுறுசுறுப்பாக உழைத்தார். ஸ்டாலின் வந்த அடுத்து 2001 ஜெயலலிதா வந்தவுடனே ரெஸ்ட்டு. 2006 துணை முதலமைச்சராக ஸ்டாலின் ஆனவுடன் இருந்தது ரெஸ்ட்டு. இதுக்கிடையில் 91 96 ஜெயலலிதா இருந்தாங்களே, அந்த 5 வருஷமும் ரெஸ்ட்டு. 95 வயது வரை அவர் உழைத்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை.